அதிர்ச்சி தரும் செய்திதான். தனியார் பள்ளியின் தாளாளர் மீது வன்கொடுமை வழக்கு பாய்ந்திருக்கிறது. தனியார் பள்ளியின் தாளாளர் தங்கவேல் பாண்டியன், அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. பூ பெய்திய 8ஆம் வகுப்பு மாணவியை தேர்வு எழுத வெளியில் அமர வைத்தது தொடர்பான பிரச்சனை எதிரொலித்தது. இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்றது. தனியார் பள்ளியின் தாளாளர் தங்கவேல் பாண்டியன் உள்ளிட்ட 2 பேர் மீது தற்போது வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. பள்ளியின் தாளாளர், முதல்வர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் தந்தை போலீசில் முன்னதாக புகார் அளித்திருந்தார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் என்ன சொல்கிறார், தகவல் கூறுவது என்ன, அங்கு நடந்தது என்ன கேட்கலாம். சிவகுமார், தனியார் பள்ளி தாளாளர் மீது வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, முதல்வர் மீதும் பதியப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் உடனடி தகவல்களை தரலாம். உங்கள் நேரம் சிவகுமார். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில சுவாமி சித்பவானந்தா பள்ளி செங்குட்டப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பள்ளி ஒன்று இயங்கிட்டு இருக்குதுங்க. இந்த பள்ளியில நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு விவகாரம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கடு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னா, மாதவிடாய்க்காக அந்த பெண் பள்ளியிலிருந்து பள்ளியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல கடும் வைரல் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்த்து அப்படின்னு சொல்லி பள்ளி தரப்புல ஒதுக்கி வச்சதா சொல்லி இது பரவப்பட்டாலும், ஆனா பள்ளி தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, தாயார் தான் வாலண்டியர், அதாவது அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது, அதனால அந்த பொண்ணை தனியா வைங்க அப்படின்னு சொல்லி தாயார் சொன்னதா சொல்லி பள்ளி தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டாலும், இதுக்கு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்க பலர் கோரிக்கை வச்சாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உண்மையாகவே அப்படி இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூகத்தை, அதாவது சாதாரண நிலையில இருக்கிறவங்க உள்ளிட்ட பலர் கோரிக்கை விடுத்தாங்க. இதனை அடுத்து போலீசார் தற்போது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யார் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பள்ளியோட நிர்வாகி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகளுக்கு அதாவது அந்த பள்ளிக்கு உரிய நிர்வாகிகள், அதே மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் எல்லார் மேலேயுமே இப்போ போட்டிருக்காங்க. இதுல காவல் நிலையத்துல நெகமம் காவல் நிலையத்துல பள்ளியின் தாளாளர் தங்கவேல் பாண்டியன், அதே மாதிரி உதவி தாளாளர் ஆனந்தி, அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கீழ் சட்டப்பிரிவுகள் 3, 3(1), அதே மாதிரி 3(1)A, B உள்ளிட்ட வழக்குகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்குகளின் சாராம்சத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, சாதாரணமாக போகக்கூடிய ஒரு விவகாரத்தை, அதாவது இது ஒரு பெரிய விவகாரமாக்கி தீண்டாமை வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க நிலையில பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மோகன்ராஜ், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.